வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான ராஜா சாப் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாருமே இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்றது எனக்கு புரியுது. இது நாங்க ஆவலா காத்துட்டு இருந்தோமா, யாரா வாங்கிட்டு அப்படி சொன்னான்னு தானே கேக்குறீங்க. நானா தான் சொல்லிக்கிறேன். சோ இந்த படம் வந்து 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. இதே படத்தை கிறிஸ்பா ஒரு 2 மணி நேரத்துல சொல்லியிருந்தா கூட பாக்குற மாதிரி இருந்திருக்கும் போல. நிறைய லென்த்தா சீனை எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, ஃபுல்லா கூட பார்க்கணும்னா பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சத்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. அனாதை பணம் வந்திருக்கும், அதை எரிச்சு இறுதி சடங்கெல்லாம் இவர் பண்ணிருக்காரு போல. அந்த அனாதை பணத்துல நிறைய காசு கிடைச்சிருக்கும், நகைலாம் கிடைச்சிருக்கும், அதெல்லாம் திருடி வச்சிருக்காரு. இப்போ ஒரு சரக்கு கடையில இருக்கும் போது இவரோட காசு இருக்கு பாத்தீங்களா, காத்துல பறக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிருது. என்ன அங்க காசு போயிருச்சு, அதை எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த சத்தியமும் உள்ள வந்துடுறாரு. அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்கு. என்னென்னமோ நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. நடுவுல ஒரு பெரிய கோட்டை வீடு இருக்கு. இந்த இடத்துல யாரு ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கான்ற மாதிரி இவருமே அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அங்கேயும் அமானுஷ்யமா நிறைய நடக்குது. இப்ப இவரை வசியம் பண்ற மாதிரி யாரோ பண்றாங்க. இவர் சாம்பல் வச்சிருக்காரு, அதே மாதிரி காசெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை இவரே இந்த இடத்துல வச்சிடுறாரு. பேய் தான் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கு போல. அதுக்கப்புறம் அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த சத்யாவை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ராஜா சாப் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு பொண்ணை வேணும்ட்டே இடிச்சுட்டு போறாரு. இந்த ரோலை கயலானந்தி தான் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு சீனுக்காக கயலானந்தியை வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பையன் இப்படி இடிச்சுட்டு போறதை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டெல்லாம் போடுறாரு. நம்ம ஹீரோவோட என்ட்ரிக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இந்த கயலானந்தி பின்னாடி கதையில வருவாங்க, அதனால தான் இப்படி ஒரு சீனை வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா படம் முடிகிற வரைக்கும் கயலானந்தி திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு சீனுக்காக அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சாங் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. இவங்களோட பேரு கங்கா தேவி அப்படின்றது. பாட்டிக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. சட்டுன்னு எல்லாத்தையும் மறக்கிறாங்க. இவர் தான் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. பாட்டி இன்னமும் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு போல. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனிதான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் பாட்டிக்கு இந்த இடத்துல சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாட்டிக்கு மயக்கம் வந்துருது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு தாத்தாவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால சரியா சாப்பிடாம தான் மயங்கி விழுந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் பாட்டி கிட்ட கொஞ்சம் விரக்தியா பேசிட்டு இருக்காரு. பாட்டி, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும் தான் இருக்க, ஆனா நீயும் எப்ப பாரு தாத்தாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, உன் உடம்பை கெடுத்துக்கிற, இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாத பாட்டி அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாரு. இதனால பாட்டி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட தாத்தாவை பத்தி பேச மாட்டேன், நான் ஒழுங்கா சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே பாட்டி இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. திரும்பி ஹஸ்பண்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு புரிய வைக்க முடியாதுன்றதை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இருக்காரு. பாட்டியும் இவருக்கெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அமீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. வீட்டுல கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. பொண்ணு கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா ஹீரோவோட தாத்தா தெரியுறாரு. பாட்டி, இதுதானே தாத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா, இதுதான் உன்னோட தாத்தா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டுவான்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே அமீர் கிட்ட இந்த போட்டோவை எங்க எடுத்து அப்படின்ற மாதிரி டீடைல் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு போனோம், அந்த ஊர்ல தெரிஞ்ச யாராவது இருக்காங்களான்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு தெரிஞ்ச கணேஷ்னு ஒருத்தர் அங்கதான் இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவர் அங்க போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு போல. இந்த மாதிரி என்னோட தாத்தாவை கண்டுபிடிக்கணும், நான் அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் காசு தந்தாதான் வேலையை பார்ப்பாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. இவருமே அனிதாவை பார்த்து உன் அப்பா கிட்ட கேட்டு எப்படியாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி தான்னு கேட்கிறாரு. சரி ஓகே, ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ஃப்ரெண்டா பழகினாலும் இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த ஊருக்கு வந்துடுறாரு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு ஒருத்தர் போய் சொல்லியிருப்பாரு. இங்க ஆட்டோ டிரைவரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வருது. சரி என் ஆட்டோலயே உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் இருக்காருல, ஹீரோவா ஆட்டோல கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில நிறைய நன்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல பெசின்ற ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பெசிய பார்த்தோன்னே இவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவங்க நன் கெட்டப்ல இருக்காங்க, ஆனா இவருக்கு மட்டும் தேவதை மாதிரி தெரியுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி இவருமே அங்க இருக்க சர்ச்சுக்கு வந்துடுறாரு.
சர்ச்சில் இவர் சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது வேற ஒருத்தங்க செக்அப்க்கு டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலான்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னு விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், அந்த பொண்ணுக்காக தான் நாங்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி வேற ஒருத்தங்க சொல்றாங்க. இவர் நம்ம கிட்ட இருக்க காசை தந்தா என்னன்னு யோசிக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருல, அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்காக தந்துட்டு இருக்காரு. 3 லட்சம் ரூபாய் தரதுனால உங்க பேரெல்லாம் சொல்லுங்க சார், எல்லார்கிட்டயும் இதை நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு பப்ளிசிட்டில எல்லாம் விருப்பம் கிடையாது, இதை ஹெல்ப்பா மட்டும் பாருங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த சிஸ்டருமே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த போட்டோவெல்லாம் பெசின்ற இன்னொன்னு சிஸ்டர் கிட்ட காட்டுறாங்க. இந்த காலத்தையும் இப்படி ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி அவர் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது இப்படி ஒருத்தர் இருக்காரா, போட்டோவை காட்டுன்ற மாதிரி இவங்களும் ஆர்வமா போட்டோவை பாக்குறாங்க. போட்டோவை பார்த்தோன்னா லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சது போல. இப்ப கணேஷோட இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் முதல்ல உன் தாத்தாவோட ஸ்டோரியை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட பாட்டி கங்காதேவி இருக்காங்கல்ல, பிரின்சஸா இருப்பாங்க, தாத்தா பிரின்ஸா மாறி இருப்பாரு. அங்க இருக்க கங்காராஜுன்னு ஒரு நபர் இருக்காருல்ல, அங்க இருக்க புதையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. நான் அவனை புடிச்சிட்டு தான் திரும்பி வருவேன்ற மாதிரி தாத்தா பிடிக்கிறதுக்காக கிளம்பி இருப்பாரு. அப்படி கிளம்பி போன தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, வருஷ கணக்குல வராமையே இருந்திருப்பாரு. கங்காதேவி அதை நினைச்சு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேக மட்டும் வாங்கிக்கிறாரு, காசை செக் பண்ண மாட்டாரு. அப்படியே அந்த கங்காராஜுன்ற நபரை காட்டுறாங்க. அதாவது திருடிட்டு போனால அவனை காட்டுறாங்க. இந்த ரோலை சமுத்திரக்கனி தான் பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங் சத்யா ஒரு இடத்தை பார்த்து பயந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த கங்காராஜு நடமாடிட்டு இருக்காரு. பெசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நன்னா மாறல. நன்னா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இவங்க அந்த இடத்துல இருக்கணும்ல, அந்த காலகட்டத்துல தான் இருக்காங்க போல. யாருமே இல்லன்றதுக்காக தான் இவங்க நன்னா மாறலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோவை பார்த்ததுல இருந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நன்னா மாற போறது இல்ல, ஹீரோவை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் பெசியை ரொம்பவே பிடிச்சிருச்சுல, அவங்கள பாக்குறதுக்காக திரும்பி சர்ச்சுக்கு வந்திருக்காரு. ஆனா அவங்க எங்கனே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த இடத்துல போய் சொல்லுங்கன்னு ஒரு பெரியவர் சொல்றாரு. இவருமே பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி பெசி கேக்குறாங்க. இவர் தான் வந்திருக்காருன்றது பெசிக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. இவருமே ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தான் தெரியாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. பெசி கிட்ட இருந்து தான் கால் வருது. இவருமே சந்தோஷமா அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பெசி இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உன் தாத்தா ஃப்ராடு, உன் தாத்தாவை நீயும் தேடிட்டு இருக்கியாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது என்னோட தாத்தா ஃப்ராடா, என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணோட ஆபரேஷனுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஆபரேஷன் போல, நான் சீக்கிரமா காசை பே பண்ணோம், என்ன முன்னாடி விடுறீங்களான்ற மாதிரி தாத்தா கிட்ட கேக்குறாங்க. தாத்தா என்ன பண்றாருன்னா, குடுமா நானே ஆபரேஷனுக்கான காஸ்ட்டை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவங்க தரமாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர் வசியப்பத்திர மாதிரி பண்றாரு. அதனால காசை இவர்கிட்ட தந்துடுறாங்க. காசை வாங்கினதுக்கு அப்புறம் இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதாவது காசை வசியப்படுத்தி திருடிட்டு போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. உன் தாத்தா தான் என் காசை திருடிட்டு போயிட்டாரு, என் காசு எனக்கு வேணும்னு சொல்றாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் தாத்தா நல்லவரு வல்லவருன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல. இப்ப பாட்டிக்கு கால் பண்ணி தாத்தா திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாரான்ற மாதிரி கேக்குறாரு. என்னப்பா இப்படி சொல்ற, தாத்தா அப்படி பட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவரு, அந்த கங்காராஜு தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டாங்க. ஓகே பாட்டி அப்படின்ற மாதிரி இவர் பேசி முடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த கங்காராஜு கேட்டு போறாரு. இப்ப பெசி இருக்காங்கல்ல, எனக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் கணேஷ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க தந்த பேக்ல 2 லட்சம் ரூபாய் தான் இருந்தது, மீதி 3 லட்சம் ரூபாய் எனக்கு உடனே வேணும், என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா, சீக்கிரமா 3 லட்சம் ரூபாய் வரல உங்க 2 பேரோட கதையை முடிச்சிருவான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பைரவின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சூட் கேஸ கொண்டு வந்திருக்காங்க. அந்த சூட் கேஸ்ல 1 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. உன்னோட தாத்தா இருக்காருல, என்னோட தாத்தாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, உன் தாத்தாவை பார்த்து இந்த காசை தரதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா இல்லங்க என்கிட்டயே தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல தாத்தா கிட்ட தான் தருவன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஐயோ தாத்தாவை வேற கண்டுபிடிக்காம இருக்குமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் கணேஷும் கொஞ்சம் தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஒரு திருடன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த சூட் கேஸை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவனோட கேங் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். அங்க பார்த்தா ஒரு 15-20 பேர் இருக்காங்க. ஹீரோவை ஒழுங்கா ஓடி போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஆளுங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையை பார்த்து பைரவி பயங்கரமா இம்ப்ரெஸ்லாம் ஆயிடுறாங்க. இப்ப சண்டையோட முடிவுல இவர் கஷ்டப்பட்டு அந்த பேக்கை திரும்பி வாங்கிடுறாரு. இவங்களுமே ஓடி வந்து இவரை கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா பெசி நடந்து வராங்க. இதை பார்த்து அப்செட் ஆயிடுறாங்க. நான் நன்னாவே இருக்க போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
கட்டி பிடிச்ச இவர் இருக்கார்ல, என்னங்க என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்கங்க, என்னோட ஆள் பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் இவர் பிடிச்சி கட்டி பிடிக்கலன்றது நமக்கு தெரிய வருது. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இந்த கெட்டப்ல இருக்கவங்கள நன்னுன்னு சொல்லுவாங்க, நன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ அதை நம்பாம அங்க இருக்க ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஆமா, நாங்கெல்லாம் நன்னு, கல்யாணம்ன்றது எங்களோட வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நன்னை தான் லவ் பண்ணி வச்சிருக்கானான்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சரக்கடிச்சு செம்ம போதையில இருக்காரு பாத்தீங்களா. அப்ப பைரவி இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஆனா பைரவி இவரோட கண்ணுக்கு பெசி மாதிரி தெரியுறாங்க. பெசி தான் வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி சந்தோஷம்லாம் படுறாரு. இப்ப இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கைய பிடிக்கிறாரு. இவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்குல்ல, அமைதியா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போய் இவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்துடுறாரு. இப்ப காலையில சமயம் போதெல்லாம் தெளிஞ்சு இவர் கண் முடிக்கிறாரு. இவங்க பக்கத்துல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நைட் என் கூட நீ ஒன்னாவே இருந்த, லவ் பைட்லாம் பண்ணி வச்சிருக்க, நீயே பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது லவ் பைட்லாம் பண்ணி வச்சிட்டனா, தெரியாம பண்ணி வச்சிட்டேன், என்னை விட்டுட்டு போங்க, நான் பெசின்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ தான் நன்னா மாற போறால, இதுக்கப்புறம் அவ கூட நீ சேர முடியாது, என் கூடயே சேருன்ற மாதிரி இவரோட மனசை மாத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த பைரவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட தாத்தாக்கு கால் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா கங்காராஜு தான். கங்காராஜு தான் ஹீரோ கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு போல. நான் எதுக்காக உன்னை அனுப்பி வச்சேன், தாத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சேன், நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல தாத்தா, எனக்கு பிடிச்சிருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாட்டியை நல்லபடியா பாத்துக்கோன்னு அனிதா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க அசந்த நேரம் வெளியே போயிருக்காங்க போல. பாட்டி மிஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி அனிதா சொல்லிட்டாங்க. சரி, கடைசியா எங்க போனாங்கன்றத பார்த்து சொல்லு, நான் போய் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அனிதாவும் இந்த ஏரியால தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பைரவியை கூப்பிட்டு காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாட்டியோட பேக் மட்டும் இருக்கு. பக்கத்துல தான் பாட்டி எங்கேயோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாட்டி கிட்ட நிறைய நகைலாம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு கும்பல் பாட்டி கிட்ட இருக்க நகையை திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என் தாலியை மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறி அவனுங்க புடுங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு பைரவி என்ட்ரியை கொடுக்குறாங்க. பயங்கரமா இங்க இருக்கவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்க ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. அவங்களெல்லாம் அடிச்சு போடுறாரு. நீ எதுக்கு பாட்டி இங்கெல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. தாத்தா எங்க இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு உன்கிட்ட சேர்க்கிறேன், நீ இப்ப கிளம்பு பாட்டின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா தாத்தா ஒரு போட்டோல பதிவாயிருந்தாரு பாத்தீங்களா, அந்த லொகேஷனை செக் பண்ணலான்ற மாதிரி இவரும் கணேஷும் வந்திருக்காங்க. இவர் இப்ப கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல அந்த கங்காராஜு தெரியறத பாக்குறாரு. இவன் தான் காசெல்லாம் எடுத்துட்டு போனான்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால இவருக்கு கங்காராஜுவை தெரியும். இப்போ உடனே கங்காராஜுவை துரத்துறாரு. ஒரு இடத்துல வச்சு அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. என் தாத்தாவை நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பைரவி இவரை காப்பாத்துறதுக்காக வராங்க. இவர் என்னோட தாத்தா, விட்டுரு, இவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நல்லவன்லாம் இல்ல, திருடன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் திருடன் கிடையாது, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு அப்படின்ற மாதிரி இந்த கங்காராஜு சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவோட பாட்டி பிரின்சஸா இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப இவர் தான் அவங்களோட காடா இருந்திருப்பாரு. இவங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் அவரோட வேலையா இருக்கும். இப்போ ஒரு கோயில்ல அவங்க சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த கோயில்ல பிச்சைக்காரர் மாதிரி தான் தாத்தா இருந்திருப்பாரு. இப்ப தாத்தாவும் கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு இவங்க கையை பிடிச்சு சாப்பாட வாங்கலான்னு பாக்குறாரு. இவங்களோட கையை பிடிச்சதுனால இந்த கங்காராஜு இருக்கார்ல, அம்மாவோட கையை பிடிக்கிறியான்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. விடுங்க, பசியில தெரியாம பண்ணிருப்பாரு, மேற்கொண்டு அடிக்காதீங்கன்ற மாதிரி அந்த கங்கா தேவியும் தடுத்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் காயம் பட்டுருச்சுல, அவ கையை பிடிச்சதுனால காயம் பட்டுருச்சு, இதை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தாத்தா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இந்த தாத்தாவும் சூனியெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தரை பாக்குறதுக்காக வராரு. எனக்கு ஏதாவது பண்ணு, எனக்கு சக்தி கொடுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நீ உன் கையை தரணும்னு சொல்றாங்க. இவர் வேகமா கையை தந்துடுறாரு. இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம கையை தந்துட்டார்ல, அதனால வேற ஒரு பூஜை பண்ணும், அந்த பூஜை பண்ணா உனக்கு சக்தி கிடைக்கும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு நீ பாதாளத்துக்குள்ள போய் பூஜை பண்ணுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கூட நான் ரெடியா இருக்கேன்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரு. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆழமான ஒரு கிணத்துக்குள்ள இந்த தாத்தாவை அனுப்புறான். அந்த இடத்துல வச்சு சில சடங்கெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சடங்கோட முடிவுல இவருக்கு நிறைய சக்தி எல்லாம் கிடைக்குது. இது போதும், இதை வச்சு அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கங்கா தேவியை வசியப்படுத்துறாரு. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கங்கா தேவியோட யானை இருக்குல்ல, அவங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அதை மீறியே இவங்க வசியம் செய்யப்பட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல சம்மதம் வாங்கி ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சிடுறாங்க. பொக்கிஷத்தெல்லாம் பாத்துக்க கூடிய பொறுப்பு அந்த கங்காராஜு கிட்ட தான் இருக்கும். அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. உண்மையில தாத்தா தான் திருடிட்டு போயிருப்பாரு. கங்கா தேவியால தான் புதையல் எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கங்கா தேவிக்கு ஒரு பையன்
பிறந்திருப்பான். அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். சோ பேரனை இவங்க தான் வளர்க்குற நிலைமையா இருந்திருக்கும். கஷ்டப்பட்டு இவங்களுமே வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஃபீல்லாம் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாத்தா தானே, அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமான்ற மாதிரி கங்காராஜு கிட்ட கேக்குறாரு. நானுமே உன்னோட தாத்தாவை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த தாத்தா காட்டு பகுதியில இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த இடத்துல தேடி போனேன், என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. சரி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீமை கூட்டிட்டு அந்த கோட்டை வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கதான் தாத்தா இருக்காருன்னு நினைச்சு தாத்தா வெளியே வான்ற மாதிரிலாம் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காரு. இங்க தேடி பார்க்கும் போதுதான் புதையல் ஏகப்பட்டது இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்ன இவ்வளவு புதையல் இருக்குன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் சத்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சத்யா ரொம்ப நாளா இங்கதான் மாட்டிட்டு இருக்காரு போல. இந்த புதையலை மட்டும் தொடணும்னு நினைக்காதீங்க, இந்த புதையலை எடுத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே ரொம்ப நாளா மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்க தாத்தாவை தேடி வந்திருக்கீங்கல்ல, அவர் எப்பயோ செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அனாதை பணமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, கையில கொஞ்சம் காசோ நகையோ இருந்தது, அதை திருடிக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா உங்க தாத்தா என்ன சாமர்த்தியமா இந்த இடத்துக்கு வர வச்சிட்டாரு. இந்த இடத்துல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை பத்தி எல்லாம் ஹீரோ கவலைப்படாம இங்க இருக்க புதையெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம்னு யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு லெட்டர் இவர் முன்னாடி வந்து நிக்குது. இதெல்லாம் என்னோட சொத்து, யாரும் எடுக்க கூடாதுன்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதை மீறியும் ஹீரோ இருக்காருல, எடுங்க எடுங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தாத்தாவோட பேயே இந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப பேரனை பார்த்த மாதிரி அந்த தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. நீயே இங்க வந்துதான் நினைச்சியா, நான் தான் உன்னை வர வச்சேன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாட்டி கிட்ட ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான்ல, உங்க ஹஸ்பண்ட தேட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அவனே வந்துதான் இவனை தேடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிய வருது. இங்க வந்துட்டல, இங்க இருந்து நீ வெளியே போக முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நம்ம ஹீரோக்குமே பேய்னா பயம் தான். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா இந்த கோட்டைக்குள்ள ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க போகணும்னு நினைச்சா இவங்களை சாவடிக்கிறதுக்கு அந்த பேய் வித்தியாசமா ஏதோ டிராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கு. இதை மீறி எப்படி வெளியே போறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தான் வெளியே போறது கஷ்டம்னு நான் சொன்னேன்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு. சரி வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேற ஒரு கதை வழியா வெளியே போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா சுடுகாட்டா மாறி இருக்கு. என்ன திடீர்னு சுடுகாடா மாறிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சத்யாவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உங்க தாத்தாவை எரிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்க தாத்தா பேய் மாதிரி கண்ணுக்கு தெரியறாரு. இப்ப பேயை பார்த்து திரும்பி இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. பயந்த மாதிரி அந்த கோட்டை வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் அந்த பைரவியும் பயந்துட்டு இருக்காங்க. பயந்துட்டு இருக்கும் போது கூட செம்ம ஆட்டா இருக்காங்க. செம்ம ஆட்டா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவருமே மூட மாத்தி அவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல கூட ரொமான்ஸ் பண்றானே அப்படின்ற மாதிரி மத்தவங்க பாக்குறாங்க. மறுநாள் காலையில டைம்ல தப்பிக்கிறதுக்கு வழியை யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருந்து கேட்டு கிட்ட சறுக்கிக்கிட்டே போற மாதிரி ஒன்ன செட் பண்ணிடுறாரு. யாரு போறதுன்னு கேட்கும் போது அந்த ஃப்ரெண்டு நான் போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சறுக்கிக்கிட்டே போகும்போது பாதி தூரம் நல்லா தான் போறாரு. அதுக்கப்புறம் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலை நம்ம முன்னாடி போலன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திரும்பி இந்த இடத்துக்கு ஒரு கார் வந்துட்டு இருக்கு. வேற எவனோ மாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெசின்ற பொண்ணு தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை இவர் லவ்வோட பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு திட்டுற மாதிரி பேசுறாங்க. உன் தாத்தா ஏமாத்தி 3 லட்சம் ரூபாய் புடுங்கினார்ல, அதை திரும்பி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உள்ள போகாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல 3 லட்சம் ரூபாய்க்கு ஏத்த மாதிரி பொருளை நான் தூக்கிட்டு தான் போவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட வேற ஒரு நபரும் வந்திருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க மட்டும் போகாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க கேட்காம உள்ள வந்துடுறாங்க. நிறைய நகைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களையும் பயம்புத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. அச்சச்சோ இங்க பேய் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. இப்ப பெசி ஓடி வந்து இவரை கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் கட்டி பிடிச்சிருக்காங்கல்ல. இப்ப ரெண்டு பொண்ணுங்களும் மாத்தி மாத்தி இவருக்காக சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. பெசி இருக்காங்கல்ல, நீ என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டல, மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பெசி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீ நன்னா மாற போறன்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் நன்னாலாம் மாற போறது இல்ல, அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா இவங்க கிட்ட பேசுறாரு. பைரவி இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரை சேர விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால பைரவி இருக்காங்கல்ல, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு லவ் பைட்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக வராங்க, இதை எப்படியாவது கெடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த தாத்தாவோட பேய் பூந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி பைரவி யோசிக்கிறாங்க. ராஜா சாப் ரொம்ப நடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோ உண்மையாலேயே நடிச்சுட்டு தான் இருக்காரு. நீ நடிக்கிறல, இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா பாட்டிக்கு கால் பண்ணிடுறாங்க. உன் பாட்டி லைன்ல இருக்காங்க, பேசுன்ற மாதிரி போனை இவர்கிட்ட தந்துடுறாங்க. பாட்டி கிட்டே இவர் நார்மலா தானே பேசி ஆகணும், மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவருமே பாட்டி கிட்ட முதல்ல நார்மலா பேசுறாரு. ஆனா திடீர்னு தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன இவன் வித்தியாசமா பேசுறான் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையிலேயே அந்த பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்திருக்கு போல.
சீக்கிரமா உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட சொல்றாரு. அதாவது உடம்புல இருக்க பேய் சொல்லுது. இதை கேட்கிற மத்தவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாளுக்குள்ள பாட்டியோட கதையை முடிப்பன்ற மாதிரி அந்த பேய் சொல்லிட்டு போயிருது. பேரன் திடீர்னு எதுக்காக அப்படி பேசினான்ற மாதிரி இந்த பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே தெரியாம நான் அப்படி பேசியிருப்பேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. தாத்தா செத்து போயிட்டாருன்னு இவருக்கு தெரியுதுல்ல. இருந்தாலுமே பாட்டி கிட்ட இன்னும் 3 நாள்ல கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணுங்க கிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, அவருக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த ஷாட்டே அந்த ப்ரொஃபசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாரு. அது மூலியமா தாத்தா ஒரு மந்திரவாதி மட்டும் கிடையாது, நல்லா படிக்கவும் செஞ்சிருக்காரு, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காரு, ஹிப்னடைஸ் பண்றது எப்படி, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றது எப்படின்றத ஸ்டடி பண்ணிருக்காரு. அதனால்தான் உங்களால இங்க இருந்து வெளியே போக முடியல போலன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. சரி இங்க இருந்து போறதுக்கு என்னதான் வழின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ப்ரொஃபசருமே சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது தாத்தா மைண்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு, அதுல உங்களை லாக் பண்ண வச்சிருக்காரு, அதை எப்படியாவது நீங்க பிரேக் பண்ணும், அதுக்கு நீங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கணும், அதுக்கான ட்ரைனிங் வேணா உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்றாரு. நீ வந்து உட்காருன்ற மாதிரி ஹீரோவை உட்கார வச்சிடுறாரு. இப்ப நான் சொல்ற மாதிரி தான் நீ யோசிக்கணும், ஒரு கடல்ல இருக்கிற மாதிரியும் அங்க முத்தி எடுக்கிற மாதிரியும் நீ யோசிக்கணும், உன் மைண்ட் டைவர்ட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் இந்த ப்ரொஃபசர் சொல்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஒரு பீச் வருது. அந்த பீச்ல முத்து எங்க இருக்கும்ன்ற மாதிரி தேடுறாரு. முத்துமே கிடைச்சிருது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த பேய் இருக்குல்ல, உள்ள புந்தி இவரை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதனால ஹீரோவோட கனவுல இப்ப வேற மாதிரியான இடம் வருது. அதாவது இந்த கோட்டை வீடே வருது. அதுல ரத்தம் நிறைய இருக்க மாதிரி வருது. எனக்கு ரத்தம்லாம் தெரியுதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீ அந்த இடத்துக்கு போகாத, திரும்பி பீச்சுக்கே போ, திரும்பி பீச்சுக்கே போன்னு ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவால திரும்பி பீச்சுக்கு போக முடியல, அதே இடத்துல தான் இருக்காரு. இப்ப ரத்தம் எங்க இருந்து வருது பாக்கலான்ற மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் உள்ளலாம் போகாதன்னு சொல்றாரு. அதை மீறியே இவர் வசியம் செய்யப்பட்ட மாதிரி உள்ள வராரு. அங்க பார்த்தா ஹீரோவோட தாத்தா இருக்காருல, 3 பேரோட தலையை கட் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோ பயத்துல சட்டுன்னு கண்ணை திறந்துடுறாரு. என் தாத்தா 3 பேரோட தலையை வெட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி எங்க அந்த விஷயத்தை பார்த்த, உண்மையிலேயே அது நடந்திருக்கான்றதை நம்ம பார்ப்போம், அந்த இடத்துக்கு கூட்டு போன ப்ரொஃபசர் சொல்றாரு. இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த கிணத்துக்கடியில தான் போட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி கயிறை பிடிச்சி இழுங்க, உண்மையிலேயே அப்படி இருக்கா பாப்போன்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. இப்ப இழுத்தா உண்மையிலேயே 3 பேரோட தலையை தாத்தா வெட்டி உள்ள போட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த தாத்தா மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்றது ஓரளவுக்கு இந்த ப்ரொஃபசருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இருங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன்ற மாதிரி இங்க இருக்க நிறைய புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை ரெஃபர் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக் எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிருது. இவர் இருந்தா நமக்கு பிரச்சனைன்றதுக்காக பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரொஃபசரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இந்த ப்ரொஃபசரை தூக்கி இந்த வீட்டுக்கு வெளியே எரிஞ்சிருது. நம்ம எல்லாம் இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே போக போறோம்ன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெசியை பிடிச்சிருக்கல, அதனால பெசி கிட்ட கவலைப்படாத, எப்படியாவது உன்னை வெளியே கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பைரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான் கூட்டு போவியா, என்ன கூட்டு போக மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க 2 பேரையும் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரை கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா அந்த அனிதா தான் வந்திருக்காங்க. அனிதா நீ என்னமா பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், என்ன விட்டுட்டு இவங்க 2 பேர்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா, நீ எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வேணா ஃப்ரெண்டா பாத்துக்கலாம், ஆனா நான் பாய் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆக மொத்தத்துல 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்பன்னு பார்த்து நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நீங்க யாரான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவனுங்களோட 3 ஆளு தான் இங்க திருடுறதுக்காக வந்திருக்காங்க. தாத்தா தலையை வெட்டியிருக்காரு போல. அந்த 3 பேரை தேடி தான் வந்திருக்கோன்ற மாதிரி இந்த கேங்க சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்குடா திருடுறதுக்கு இடமே கிடைக்காத மாதிரி இங்க வந்து திருடுனீங்க, என்னோட தாத்தா பேயா இருக்காரு, அவர் தான் 3 பேரோட தலையும் வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா இவங்க பேய் பிசாஸ் எல்லாம் பெருசா நம்ப மாட்டாங்க. இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களோட தலையை நம்ம வெட்டணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த 3 லேடிஸோட தலையை வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ தடுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோவை மொத்தமா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை மீறி எப்படி தடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த ப்ரொஃபசர் சொன்னது ஞாபகம் வருது. உங்க தாத்தாவோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, இதுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க, அதுக்கப்புறம் தாத்தாவோட ஆன்மா உங்க உடம்புக்குள்ள இறங்கிரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஆப்ஷன் இல்லல, அந்த இடத்துக்கு தான் போனோன்ற மாதிரி இவரும் தாத்தாவோட ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்படி நுழைஞ்சோன தாத்தாவோட ஆன்மா இருக்குல்ல, இவர் உடம்புக்குள்ள இறங்கிருது. இப்ப தாத்தாவோட ஆன்மா இந்த கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, என்னோட பொருளை நீங்க திருடணும்னு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கதையும் முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் பேய் பிசாஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல, இவன் தான் நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ உடம்புக்குள்ள இப்ப தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்ப அடி வாங்கின அவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ உடம்புல பேய் இருக்குல்ல, அதனால இந்த 3 பொண்ணுங்களும் பயந்து பயந்து பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப உடம்ப விட்டு பேய் போய் ஹீரோ நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு.
இப்ப நமக்கு அந்த கங்காராஜுவை காட்டுறாங்க. அவருக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. என் பாட்டியை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டுவாங்கன்ற மாதிரி கால் வருது. இந்த கங்காராஜுவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. உண்மையில ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்காது. அந்த தாத்தாவோட பேய் தான் இவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம். அது தெரியாம இவருமே அந்த பாட்டியை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பாட்டி பூஜைக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்க மாடுக்கு தரலாம்னு நினைக்கும் போது அந்த மாடு இருக்குல்ல பயங்கரமா திமிரிட்டு இருக்கு. மாடு எதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க குருஜி கிட்ட கேக்குறாங்க. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது போல, அதனால தான் மாடு இப்படி பண்ணிட்டு இருக்கு, நீங்க கவனமா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத பத்தி எல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கங்காராஜ் இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இதுதான் அந்த ஆபத்து போலன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கங்காராஜு தான் கெட்டவரு, திருடிட்டு போயிட்டாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல பாட்டியோட போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாரு. பாட்டியை வச்சு ஏதோ ஒரு பூஜையை இந்த பேய் பிளான் பண்ணிருக்கு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப கரெக்டா கங்காராஜு கால் பண்ணிட்டாரு. நீ கூட்டு வர சொன்னதுனால கூட்டு வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது நான் கூட்டு வர சொன்னா, நான்லாம் கூட்டு வர சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த பேய் தான் அப்படி பண்ணிருக்கு போல, உன் பாட்டியை கூட்டு வரலாம் நினைக்கிறதுக்குள்ள ஒண்ணு நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி இருக்காங்கல்ல, ஒன்னால தான் என்னோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு, ஒன்னால தான் என்னோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாருன்னு கோவப்படுறாங்க. நீங்க நினைக்கிறது தப்புமா, உங்க ஹஸ்பண்ட் கெட்டவரு, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இத பாட்டியால ஏத்துக்க முடியல. பாட்டி மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவர் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. என் பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ பதட்டமா கேக்குறாரு. 2 மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனோம்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு வழியா இவர் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாரு. பாட்டியோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க கங்காராஜு கிட்ட பேசலாம் நினைக்கும் போது கங்காராஜுக்கு இவர் பேசுற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. என்ன இவருக்கு பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் வந்த மாதிரி காமிச்ச எல்லாமே இவரோட கற்பனையா இருக்கும். இவர் இன்னமும் அந்த கோட்டை வீட்டுல தான் இருக்காரு. இப்பதான் தாத்தாவோட பேய் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ போன மாதிரி நினைச்ச எல்லாமே நான் கிரியேட் பண்ண இல்யூஷன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. தாத்தாவோட பிளான பத்தியும் இப்பதான் தெரிய வருது. தாத்தா தன்னோட 80வது வயசு வரைக்கும் எவ்வளவு திருட முடியுமோ அவ்வளவு திருடி நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு. அதை ஆண்டு அனுபவிக்க முடியல, அதுக்கு இன்னொன்று ஜென்மம் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த சாத்தான் கிட்ட வழிபட்டிருப்பாரு. அந்த சாத்தான் உன் மனைவியா இருந்தவளோட கதையை முடி, எனக்கு பலியா தா, உனக்கு புதுசா ஒரு லைஃப தரன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால தான் பாட்டியை பலி கொடுக்க போறேன், அந்த பாட்டியை இயற்கையா சாவடிக்கணும்ன்ற மாதிரி அந்த சாத்தான் சொல்லுச்சு. இப்ப இயற்கையா உன்னோட பாட்டி சாக போறா, நான் திரும்பி ஒரு ஜென்மம் எடுக்க போறேன்ற மாதிரிலாம் அந்த பேய் தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்த ஜென்மம் இந்த சொத்தை அனுபவிக்கலாம்னு பாக்குறல்ல, இந்த சொத்தை நீ அனுபவிக்க கூடாது, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. மத்தவங்க இங்க இருக்க வேணான்ற மாதிரி இவர் மட்டும் வந்துடுறாரு. வந்தவர் இங்க இருக்க பணம் காசெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ நகை பணத்தை எரிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறியா, உண்மையில நீ உன்னோட பாட்டியை தான் எரிச்சிட்டு இருக்க பாருன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பாட்டியை தான் தெரியாம இவர் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ பாட்டியை தெரியாம எரிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தாவோட பேய் இருக்குல்ல, இவரை பயங்கரமா குழப்பிட்டு இருக்கு. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியும் நினைக்க வைக்குது, இங்க இருக்க மாதிரியும் நினைக்க வைக்குது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த தாத்தாவோட பேயை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த ப்ரொஃபசர் சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு இடத்த கிரியேட் பண்ணும், அந்த இடத்த மூலியமா பேய்க்கு ஆட்டம் காட்டணும், அப்பதான் நீ தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. நம்ம எப்படியாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அதை கனெக்ட் பண்றதுக்குலாம் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பேய் இருக்கு கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் இவரோட மைண்டுக்குள்ள கங்காராஜு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. உன் பாட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவங்க வீரமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நம்ம பாட்டியை மைண்டுக்குள்ள நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டியை நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு கனெக்ஷனை இவரால ஏற்படுத்த முடியுது. அதாவது கனவு உலகத்துல பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க நமக்கு துணை இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி செட் பண்ணிடுறாரு. அப்படி செட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் அந்த பேயை சூப்பரா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காக தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, முதலையே சண்டை போடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. இதை தாண்டி நிறைய ஆளுங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஹீரோ அசால்ட்டா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. இப்ப தாத்தாக்கு லைட்டா பயம் வந்துருது. சாத்தான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி இவனால இதை பண்ண முடியுதுன்ற மாதிரி கேட்கிறாரு. சாத்தான் என்ன சொல்லுதுன்னா, பாட்டி கூட எமோஷனலா அவன் கனெக்ட் ஆயிருக்கான், அந்த கனெக்ஷனை நீ பிரேக் பண்ணு, அந்த பாட்டியை பத்தின சோகமான நினைவை அவனுக்கு ஞாபகப்படுத்து, அப்பதான் அவனை பிரேக் பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த சாத்தான் சொல்லுது. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட மைண்ட வேற மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் சீக்கிரம் செத்துருவாங்கன்ற மாதிரியும் ஹீரோவோட மைண்டுக்குள்ள இவன் ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ லைட்டா வீக் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ வீக் ஆயிட்டு இருக்கும் போது இவன் பெரிய அரக்கனா மாறிடுறான். ஹீரோவை நசிக்கையே சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாட்டியோட வேண்டுதல் இந்த இடத்துல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. பாட்டி எப்ப பாரு கடவுள் கிட்ட பேரை நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க பாத்தீங்களா? இப்ப கடவுள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த அரக்கன் கையை வச்சு நெரிச்சிடலான்னு பார்த்தான் பாத்தீங்களா? இப்ப ஹீரோக்கு ஒரு பவர் வந்துருது. அவன் கையை கொஞ்சம் கொஞ்சமா இவர் புடிச்சு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வெளியே வந்தவர் இருக்காருல, அரக்கனான இவனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சாவடிக்கிறாரு. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பயும் அந்த 3 லேடிஸ் இருக்காங்கல்ல, ஹீரோக்காக மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க கண்ணுல மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி ஒளிஞ்சு போயிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஹீரோவை யாரோ வசியம் படுத்துறாங்க போல. ஹீரோ வசியம் செய்யப்பட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோக்கர் வேஷம் போட்ட மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்தா ஹீரோ மாதிரியே யாரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவை இந்த படத்துல காட்டவே இல்லைல்ல, இது அப்பாவோட ஆன்மாவா என்னன்றது தெரியல. இப்ப அவருமே அங்க இருந்து தெனாவட்டா சிரிக்கிற மாதிரி ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோவும் ஷாக்கிங்கா இதை கவனிக்கிறாரு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் படமே செம்ம ஃபிளாப் ஆயிருச்சுல, செகண்ட் படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. படம் அப்படி இப்படி இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.